ஒரு அண்ணன் தங்கச்சி பாசத்துக்கு உதாரணம். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஐதீகமா வந்து ரங்கநாதர் வந்து சமயபுரத்தாளுக்கு சீர் கொடுக்கறது வழக்கம். அதுவே அங்கங்க வந்து அண்ணன் தான் கொண்டு போய் சீர் கொடுப்பாங்க. ஆனா இந்த அம்பாள் வந்து அண்ணன்கிட்டே சீர்வாங்க. அங்கேருந்து சமயபுரத்துல இருந்து கிளம்பிங்க வந்துருவா. தைப்பூசத்து அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா அங்கேருந்து கண்ணாடி பல்லாக்கில் கிளம்பி நேரம் இந்த நைட்டுக்கு இங்க வந்துருவா. சரியா ஒரு 10-10:30 மணிக்கெல்லாம் அந்த அண்ணனோட சீர் அந்த ஆனை மேல ஒரு அலங்காரமா வரும். அதை பாக்கிறதுக்காக நாங்க எல்லாருமே கூட்டிட்டு வந்துருவோம். ஃபர்ஸ்ட் மதுரைனா அடுத்தது நம்ம இந்த கொள்ளிடாறு தான். இந்த அண்ணன் தங்கச்சிக்கு உண்டான உறவுகள் சாமிக்குன்னு பார்த்தா இது 2 பேரும் இங்கதான் நடக்கும். கிட்டத்தட்ட அந்த சீர் வந்து கொடுத்து அம்பாளுக்கு சாத்தி அது வந்து கரெக்டா அந்த இதுன்ட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதுக்கு மேற்பட்டு அண்ணன் வாங்கிட்டு அந்த சீரை அவங்க ஆராய்ச்சி பார்த்து அதுல வந்து அபிஷேகத்தெல்லாம் எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் தேடி பார்த்து ஒரே ஒரு பொருளுக்கு வரன்ட்டு உடனே எல்லாத்தையும் கோச்சிக்கிட்டு அந்த கட்டின புடவையும் மாளிகையோட போயிடுவாங்க. கோபப்படும் அந்த ஒரு கருவேப்பிலை இல்லைன்னு அங்க இருந்து ஒரு கோச்சிட்டு போவாங்க. சக்திகள் தாயின்னு பார்த்தாலே சமயபுரத்தான் முதலும். தாய்க்கு இங்க இந்த உலகத்துக்கே வந்து இந்த தமிழ் அந்த தாய் அன்னைக்கு மூத்தவ சத்தியப்படத்திலையும் தலைமை பீடவும் நம்ம சமயபுரம் தான்.